நம்ம எப்படி நம்மகிட்ட ஒருத்தர் பேச வராங்க, நம்ம எப்படி அவங்களை அட்ஜஸ்ட் பண்ணணும், எப்படி அவங்களை மதிக்கணும், எப்படி என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஞானத்தை அந்த நேரம் டக்குன்னு ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சுருவாரு, கொடுத்துருவாரு. அதனால இதெல்லாம் பெரிய பெரிய சப்ஜெக்ட், இதெல்லாம் பேசுறது, ஒவ்வொரு சப்ஜெக்டும் பேசுறது ஒரு நாள் எல்லாம் காணாது. இருந்தாலும் நீங்க எல்லாம் தேர்னவங்களா இருக்கனால உங்களுக்கு யூகேஜில போகாம நிறைய காலேஜ் ஸ்டாண்டர்ட் சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது படி என்னன்னு கேட்டா, சாட்சியா வாழணும். சாட்சியா வாழ்றது துணை செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் இல்லாம முடியவே முடியாது. அவர் எல்லாம் ஒண்ணு நடக்காது. அவர் நம்மகிட்ட இருக்கும்போது எவர் என்ன சொன்னாலும் மாட்டுக்கு மட்ட மாதிரி நிற்கும். எவன் நம்ம என்ன யாசினாலும் சரி அதெல்லாம் கண்டுக்கிடவே மாட்டோம். என்னத்தை முட்டை கட்டி நமக்கு எழுதினாலும் சரி தூரத்துக்கு போடுவோம். எவன் நமக்கு என்னத்தை பேசினாலும் சரி, என்னத்தையோ பேசிட்டு கிடக்காப்பா, யாரையோ பேசிட்டு நமக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுருவோம். கருத்தர் பார்த்து கரெக்டா காத்த பிடிச்சி நினைச்சு வரவன திருக்குன்னு திரிக்கிற நமக்கு விரோதமா நிற்கிறவன ஒருத்தனை விட மாட்டேன். மூன்றாவது படி என்னது, சாட்சி. நான்காவது படி என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபெல்லோஷிப், ஐக்கியம். இது ஒரு ஃபெல்லோஷிப், இது ஒரு ஃபெல்லோஷிப். ஐக்கியம் ரொம்ப அவசியம். முதல் காரியம் எப்படி முக்கியமோ, ரெண்டாவது ஸ்டெப், மூணாவது ஸ்டெப் எப்படி முக்கியமோ, அதே போல ஃபோர்த் ஸ்டெப் ரொம்ப முக்கியம். நாலாவது படி ரொம்ப முக்கியம். என்னன்னு கேட்டா என்னது, ஐக்கியம். என்னது, ஐக்கியம். முட்டு கட்டாதீங்க. நிறைய பாருங்க, முட்டு கட்டிட்டீங்கன்னா அந்த முட்டு கட்டுறது ஒரு பெரிய நோய். அப்படி ஒருவேளை கெட்டிட்டாலும் டக்குன்னு அந்த முட்டை உழைச்சி விட்டோன்னு வெளியே நம்ம இப்படி கெட்டிட்டோன்னு சொன்னா கடைசியில ஒரு காலத்துல எங்க கெட்டுவான், கண்ணு ஒண்ணு பிறகு. அதுக்கு மேல விளக்கம் சொல்ல விரும்பல. இதெல்லாம் நீங்க கோபமா எடுத்துக்கிட விட, கொஞ்சம் சீரியஸா சில வார்த்தைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனா உங்களுக்கு யோசிச்சு பாருங்க, ரொம்ப நன்மையா என்ன செய்யும், மாறும். இப்பவுமே நம்ம கெட்டிட்டு நம்மள எவனும் கெட்டக்கூடாது. சாத்தா அப்படி கெட்டியதுக்காக இடம் கொடுப்பாங்க. நம்ம இடம் என்ன செய்யக்கூடாது, கொடுத்துடக்கூடாது. கவனமா இருக்கு, கவனமா இருக்கு. ஃபெல்லோஷிப் நமக்கு ரொம்ப அவசியம். ஃபெல்லோஷிப் இல்லாம ஒண்ணும் என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. நீங்க ஃபெல்லோஷிப்புக்கு வாங்க. ஃபெல்லோஷிப்பை யாரும் பகைக்கங்க. ஃபெல்லோஷிப்பை குறை சொல்லாதுங்க. ஃபெல்லோஷிப்ல குறைகள் இருக்கும், ஆனா கர்த்தர் நிறைவானவர். நீங்க வாங்க, வந்து ஜெபம் பண்ணுங்க, புது பலன் பெறுங்க. அல்லேலூயா. இயேசுநாதரே 12 பேர் திரளான மக்களோடு இருக்கிறாரு. பிறகு 12 பேரோட இருக்கிறாரு. அதுல 9 பேர் அனுப்பிட்டு 3 பேரோட கூட இருந்து நம்ம எல்லாரும் அப்படி போகுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபெல்லோஷிப் என்ன செய்யறாரு, உண்டாக்குறாரு. நம்மளாம் ஏமாத்திரம். நான் ஒரு ஃபெல்லோஷிப் உண்டாக்க போறேன், நீ ஒரு ஃபெல்லோஷிப் உண்டாக்குனா இது என்னது, வியாபாரமா? கர்த்தருடைய கிருபை இல்லாம எந்த ஃபெல்லோஷிப் என்ன செய்ய முடியாது, நிலைநிற்கவே முடியாது, நிலைநிற்கவே முடியாது. இது தேவன் உருவாக்கிற ஒரு ஐக்கியம். இதனுடைய ஃபவுண்டர் பரிசுத்த ஆவியானவர், இதனுடைய ட்ரெஷரர் பரிசுத்த ஆவியானவர், இதனுடைய செக்ரட்டரி பரிசுத்த ஆவியானவர், மெம்பர்ஸ் நம்ம எல்லாரும். அல்லேலூயா. நான்காவது ஸ்டெப் என்னங்க,